ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்டு ஹரிணியோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹரிணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் ரேணுக்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ரேணு ஹரிணி மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுப்பாங்க. எஸ், நாம் ஹரிணியை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், அங்கே போவாங்க. அந்த டைமில் சத்யா கூட கொஞ்சம் கம்யூனிகேட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஹரிணி வருவாங்க. அந்த கேப்பில் சத்யா கூட ஹரிணி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் நடந்து அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து ரேணு ஹரிணியை சமாதானம் பண்ணி இந்த மாதிரி போன எபிசோடை பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேணு ஃபைனல் இயருக்கு வந்துடுவாங்க. அவங்களுடைய மேக்ஸ் அந்த டிகிரிக்கு ஃபைனல் செமஸ்டர், அதாவது 3rd இயரில் 6th செமஸ்டருக்கு வந்துடுவாங்க. இவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்ஜினியரிங்கில் 2nd செமஸ்டருக்கு வந்துடுவாங்க. அந்த இதில் கொஞ்சம் பிஸி, எக்ஸாம் அது இதுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க. இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்மைலு, சின்ன சின்ன சண்டை, சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் அப்பப்போ போயிட்டுருக்கும். எக்ஸாம் வந்துடும், எக்ஸாமும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக நிற்கும். நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணலாம் இருக்கே அப்படின்னு கேட்பாங்க ஹரிணி வீட்டில். ஹரிணி வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. அதனால் இன்ஜினியரிங்கே நீ கண்டினியூ பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போதைக்கு நான் எதையும் யோசிக்கலாமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ரேணுக்கு அவங்க வீட்டில் கொஷின் வரும், மேக்ஸ் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் இருக்கே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போது இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு இங்கே இப்படி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் ஹரிணிக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அவங்க எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மர் ஹாலிடேஸில் காலேஜிலலாம் என்னடா இது அப்படி ஸ்கூலாடா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால ஆஃப்டர் செமஸ்டருக்கு அப்புறம் அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய ஸ்டாஃப் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. டைம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த ஊரில் ஹரிணிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே பர்சன் ரேணு மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேணு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நினைக்கும் போது இவங்க வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணுறது, அவங்க வீட்டில் இவங்க ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஸ்டேயிங்கில் சின்ன சின்ன ரொமான்ஸ் போயிட்டுருக்கும். பிஃபோரை பார்த்து அந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஹரிணி ரேணுக்கிட்ட கேட்பாங்க, ரேணு நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேளு ஹரி அப்படிம்பாங்க. அது உனக்கு ஏன் இடுப்பில் கை வச்சா நீ அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு, அது அது ஒன்றும் இல்லை ஹரி, அதை பற்றி கேட்காத அப்படிம்பாங்க. ஏய், இப்படியே நீ சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் உன்னை ஆசையாக உன்னோட ஹிப்பை நீ டச் பண்ணும்போதெல்லாம் நீ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுற. நீ என்னன்னு சொன்னால் தானே நான் அதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்க ரேணு. அதுக்கப்புறம் யோசித்து கரெக்டு தான் அப்படின்ட்டு சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சி அவங்க உள்ளங்கைக்குள்ளே வச்சு, கைக்குள்ளே அவங்க ரேணுவோட கை பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், ஹரிணியோட கை சென்டரில் இருக்கும், அதுக்கு மேலே ரேணுவோட இன்னொரு கை இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இப்பயாவது சொல்லேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க ஹரி. ரேணு இருந்துக்கிட்டு ஆக்சுவலி
எல்லா லேடீஸும் ஃபேஸ் பண்ணுற அதே ப்ராப்ளத்த நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சின்ன வயசில் நடந்த சின்ன சின்ன இன்சிடெண்ட் என்னை அங்கே டச் பண்ணும்போது எனக்கு அதுதான் ரிமைண்டர் ஆகுது. ஸோ அதனால் அது ரிமைண்டர் ஆகுறதுனால நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன். என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னத்த தான் நீ ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி கேட்பாங்க. உனக்கு புரியலையா? இதை விட நான் உனக்கு எப்படி தெளிவாக சொல்கிறது? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு தான் நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்பா அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சின்ன பொண்ணு, எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃப் த பர்சன் இங்கே இங்கே இருக்கிற அன் ஏன் அப்பா ஏஜில் இருக்கிற பசங்க அதை விட சின்னது என்னோட ஹிப்பை தான் பிடிச்சி பிடிச்சி கிள்ளுவாங்க. அதுலேயே எனக்கு இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. ஸோ அங்கே யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஆகிடும். ஆனால் அழுக மட்டும் மாட்டாங்க. அப்போது ஹரிணி இருந்துக்கிட்டு, "ஹே, என்ன இது? இதுக்கெல்லாமா போய் அழுதுட்ருப்ப? நீ இவ்வளோ தைரியமாக இருக்க, இவ்வளோ போல்டாக இருக்க, என்ன சொல்கிற? நான் சின்ன பொண்ணு, எனக்கு அப்போ எதுவும் தெரியல. அதனால தான் அன்றைக்கி பஸ்ஸில் உன்னை லேசாக உரசும்போதே எனக்கு அவ்வளோ கோவம். அதனால தான் போட்டு அவனை அப்படியே அடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே விடு. இப்போ எல்லாம் ஓகே தானே? சின்ன வயசில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது தானே, நான் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. இந்த விஷயம்லாம் கேட்டதும் ஹரிணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே ரேணுவை ஹக் பண்ணி இவங்க அழுதுருவாங்க அந்த விஷயத்த கேட்டதும். இப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுவாங்க. அப்புறமா ரேணு இருந்துக்கிட்டு, "ஏய், எதுக்கு நீ இப்போ அழுவுற? ஃப்ரீயாக விடு." ஜஸ்ட்டு அவங்க அங்கே பிடிச்சி பிடிச்சி கிள்ளுவாங்க. மற்றபடி இப்போ வரைக்கும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. அதுலேயே அந்த இடம் அந்த வலியில் மரத்து போய் அதனால் யாராவது அங்கே டச் பண்ணால் எனக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ரேணு அவங்ககிட்ட சொல்லுவாங்க, "இங்கே பாரு, நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. பட் நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ எப்போவும் என் கூடவே இருக்கணும் ப்ளீஸ். நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹரி இருந்துக்கிட்டு, "நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? என்னால் உன்னை விட்டு போக முடியும்னு நினைக்கிறியா? என்னால் உன்னை விட்டு போகவே முடியாது. நீ இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் நார்மலாகி அங்கே ஒரு சின்ன ரொமான்ஸ். ஹரி அவங்கள ஹக் பண்ணி சீஸில் ஒரு சின்னதாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட 2 கண்ணுலேயும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹரியோட மைண்டில் என்ன இருக்குன்னா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த அவங்களோட ஹிப்பை அடிக்கடி டச் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி டச் பண்ணுறது மூலிமா அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்போது, ரொம்ப கோவமாக இரிட்டேட்டிங்காக ரேணு ரியாக்ட் ஆகும்போது இவங்க, "இல்லை ரேணு, நான் உன்னுடைய ஹரி, என்னை பாரு, நான் தான் உன்னை டச் பண்ணேன். அங்கே டச் பண்ண எனக்கு நீ ரைட்ஸ் கொடுத்துருக்க. ஸோ நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு, நான் தான். என்னை பாரு, என்னை மட்டும் பாரு" அப்படின்னு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க எப்பெல்லாம் அவங்களோட ஹிப்பை ப்ரெஷ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஹரி அவங்களோட ஐஸுக்கு ரொம்ப க்ளோஸில் இருப்பாங்க. அந்த ஐ கான்டாக்டில் அவங்க தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பெயின்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஹரியோட அந்த ஐ கான்டாக்ட் ரொம்ப டீப்பாக இருக்கும். அந்த டீப்பில் அவங்க அப்படியே தன்னை மறந்து அவங்க டச் பண்ணுற அந்த ஃபீலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா
இவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரேணு வந்து ஓகே, இப்போ இவ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆஸ் யூசுவல் அவங்க வீட்டில் மோஸ்ட்லி பர்சனே இருக்க மாட்டாங்க. இவ மட்டும் தான் தனியா இருப்பா. ரேணு மட்டும் தான் தனியா இருப்பாங்க. அதனால இவங்க போவாங்க. போனதுக்கப்புறம் ஆ "ஹாய் ரேணு" அப்படிம்பாங்க. "ஹாய் ஹரி, உள்ள வா. என்ன இந்த பக்கம்? அதுவும் இந்த நேரத்துக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லை, சும்மா தான். உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன்" அப்படின்பா. "ஏய் என்னடி காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட?" அப்படிம்பாங்க. "சும்மா தான். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சா, அதான் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னமோடி, இப்போ என்ன தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காகவே அங்கேருந்து இங்கே வந்தியா?" அப்படிம்பாங்க. "ம் ஆமாம்" அப்படிம்பாங்க. "சரி சொல்லிட்டு கிளம்பு" அப்படிம்பாங்க. "ம் சொல்கிறேன்" அப்படின்ட்டு டோர் கிட்ட போய் அவங்க டோரை லாக் பண்ணுவாங்க. டோரை லாக் பண்ணது, "ஏய் எதுக்குடி டோரை லாக் பண்ணுற? நீ தேங்க்ஸ் தானே சொல்ல வந்த. சொல் சொல்லிட்டு கிளம்பு" அப்படிம்பாங்க. கிளம்பணும். பட் தேங்க்ஸ் கொஞ்சம் டீப்பாக சொல்லணுமே, அதனால தான்" அப்படிம்பாங்க. "டீப்பாக சொல்ல போறியா? சொன்னா கேளு, வேண்டாம், கிளம்பு, யாராவது வந்துட போகிறாங்க, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவங்க பக்கத்துக்கு போவாங்க. அவங்க நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவங்க வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான். அதனால் "இங்கே பாரு ஹரி, சொன்னா கேளு, வராத" அப்படிம்பாங்க ரேணு. நீ சொன்னா நான் கேட்கணுமா? முடியாது" அப்படிம்பாங்க. "ஏய் வேணாம், சொன்னா கேளு" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். முடியவே முடியாது அப்படின்ட்டு அவங்க பக்கத்துக்கு போய் அவங்களோட 2 கையையும் தூக்கி அவங்க ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு, அவங்கள கொஞ்சம் டீப்பா ரொமான்டிக்கா அவங்க ஐஸ் கான்டாக்ட் குடுப்பாங்க. அத அவங்களும் பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நடுக்கம், பதட்டம் அது இருந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்துல போய் அவங்க ஃபேஸ்க்கு பக்கத்துல போய் அவங்களோட கண்ண க நல்லா உத்து பார்த்து, அவங்க லிப்ஸையும் பார்த்து, "8 ஸ்டார்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ "8 ஸ்டார், இது சொல்ல தான் வந்தியா?" அப்படின்னு கேட்பாங்க. "ம்" அப்படிம்பாங்க. "ஓகே, கிளம்பு, சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம். ஏன்?" அப்படிம்பாங்க. அவங்க அவங்க அவ்வளோ பக்கத்துல இருக்கிறதுனால, அந்த பதட்டத்துல அவங்களுக்கு இப்படி தான் வாய்ஸ் வரும். "ஏன்?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க உடனே அவங்க இருந்துக்கிட்டு, "மிஸ் பண்றேன். அதனால 8 ஸ்டார். பட் எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே, அத இன்னும் சொல்லல. அத சொல்லிட்டு போயிடுறேன்" அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சைலண்ட்டா அப்படியே அந்த பயத்துல அவங்களுடைய 2 கை, ரேணுவோட 2 கையும் செவுத்துல டச் பண்ண மாரி, செவுத்த புஷ் பண்ண மாரி அப்படியே நிப்பாங்க. 2 கையும் இப்படி புஷ் பண்ண மாரியே நிப்பாங்க. அவங்களோட 2 கையும் அவங்களோட ஷோல்டர் மேல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து அவங்க பக்கத்துல போவாங்க. போனதுமே ரேணு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ண டைட்டா மூடிப்பாங்க. அத பார்த்துட்டு லேசா லேசா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு, ஹரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அவங்க லிப்ல ப்ளேஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுவாங்க. லிப் லாக் கொஞ்ச நேரம் டீப்பா போய்க்கிட்டே இருக்கும். அகைன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேணுவும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. ஸோ கிஸ் பேக் பண்ணும்போது, ஆல்ரெடி ரேணு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, செவுத்துல தான் அவங்களோட கை 2ம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேணு அப்படியே ரொம்ப டைட்டா அந்த செவுத்தையே அப்படியே புடிச்ச மாரியே இருப்பாங்க. ஹரி இந்த கிஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆயி, டீப்பா போயி, அவங்களோட கைய கொஞ்சமா கீழ எறக்கி, ரேணுவோட கைய எடுத்து ஹரியோட லிப்ல வைப்பாங்க. 2 கையும் எடுத்து அவங்களோட ஹிப்ல வச்சு, இவங்களோட கைய அவங்களோட ஹிப்ப குடுத்து, அவங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் நெருக்கமா கொண்டு வருவாங்க.
கொண்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிஸ்ஸில் இன்வால்வ் ஆகி 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹிப்பை கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ரேணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகி தான் அவங்களோட ஹிப்பை பிடிப்பாங்க. பட் ஹரி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணணும். அதனாலவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக அவங்க ஹிப்புக்கு எடுத்துகிட்டு போய் லேசாக ப்ரெஷ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரேணு எந்த ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே அவங்க ப்ரெஷ் பண்ண அவங்களோட கிஸ் இன்னும் டீப்பாக தான் போயிட்டுருக்கும் அவங்களுக்குள்ள. அப்போது ஹரிக்கு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணி ஹக் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகைன் கொஞ்சம் பேக் வந்து ஹரி ரேணுவோட ஃபேஸை பார்த்து அகைன் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ஃபோர் ஹெட்லேயும் அவங்களோட கண்ணுலையும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ரேணு சொல்லுவாங்க, இது அவங்க கண்ணை பார்த்து, உன் கண்ணு எப்போவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த கண்ணு எப்போவும் என்னை மட்டும்தான் பார்க்கணும், என்னை மட்டும்தான் சைட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. நோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அகைன் இந்த வாட்டி ரேணு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கையை பிடிச்சி இழுத்து இவங்க கிஸ் பண்ணுவாங்க. இவங்க கிஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பாக போகும். டீப்பாக போய் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் ரிலாக்ஸ் ஆகி அகைன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ரேணு 8 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹரி சிரிச்சுக்கிட்டே 8 ஸ்டார் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அம்மா, என்னடி இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ரேணுவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுமா, இன்னும் ஒரு 2 டேஸில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி நினைக்கிறேன்னு சொல்கிற, நான் வேற ஊருக்கு போகணும், நீ ஊருக்கு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா என்ன விளையாடுறியா, எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, இன்னும் 4 நாளில் ஓப்பனிங் வேறு காலேஜ், நான் அதுக்குள்ளே முடிக்கணும், நான் ஊருக்கெல்லாம் வரல, நான் ஊருக்கு வந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, ஸோ நான் என்னால் வர முடியாது, நீ வேணுமா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு, அப்போனா நான் நாளைக்கு கிளம்புறேன்டி தாத்தா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பு, நான் மட்டும் இங்கே எப்படி தனியாக இருப்பேன், ரேணுவோட வீட்டில் சொல்லிட்டு போ, ரேணு வந்து இங்கே தூங்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரேணுவோட வீட்டில் போய் சொல்லிவிட்டு அடுத்த நாள் கிளம்புற மாதிரி ஐடியாவில் இருக்கும். அடுத்த நாள் நைட்டு ரேணு ஹரியோட வீட்டுக்கு வருவாங்க. ஹரியோட வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக அங்கெல்லாம் சமைச்சி வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. என்னடி இன்னைக்கு என்னடி செஞ்சுருக்க அப்படிம்பாங்க. ஒன்றுமே ஸ்பெஷலாக எதுவும் செய்யலப்பா, தோசை செஞ்சுருக்கேன், வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வா, காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனே. சரி ஓகே எனக்கும் போடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று போதும், நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்போது நானே உனக்கு ஊட்டி விடவா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க ரேணு. அப்புறம் அவங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் நார்மலாக பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. 50% தான் முடியும். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அதில் டைம் போனதே தெரியாது. ரொம்ப நேரம் ஆகிடும். திடீர்னு டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:30 ஆகிடும். 12:30 ஆகிடுச்சி, தூங்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி. தூங்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா கீழே அகைன் ரேணு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக படுத்திருப்பாங்க. ஹரி அவங்களோட ஷோல்டரில் ஹார்ட் சத்தம் கேட்குற மாதிரி படுத்துட்ருப்பாங்க. படுத்துட்டு
அப்போது அவங்கள டீஸ் பண்ணுவாங்க. டீஸ் மீன்ஸ் இடுப்பு பிடிச்சி கிள்றது, காதை பிடிச்சி நோண்டுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. கீச் கீச் மூட்டுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது ரேணு வந்துட்டு, ஏய் சும்மா இரு, ஆல்ரெடி டைம் டூ லேட், பேசாமல் தூங்கு அப்படிம்பாங்க. ஏய் ப்ளீஸ் தூங்கணுமா, இப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்க ப்ளீஸ் அப்படிம்பாங்க. நோ, டைம் ஆச்சு, எதுவும் பேசாத செம்மையான தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. நீ எதுக்குமே லாக்கி ஆக மாட்டாடா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, ஐ மீன் உன்னோட லவ்வரு உன் பக்கத்தில் இருக்க, கொஞ்சமாக ரொமான்டிக்காக பார்க்குறது, ரொமான்டிக்காக பேசுகிறது, அட்லீஸ்ட் ரொம்ப வேணாம், ஒரு சின்ன தேங்க்ஸாவது தரியா, அது கூட இல்லை, இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரேணு சிரிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன எப்போ தேங்க்ஸ் வேணும்? ஆமாம், அது கூட நானே தான் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, நீ எங்கே கொடுக்குற அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க, கேப்பும் கொடுக்க மாட்டாங்க, டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. இதை ஹரி எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்கள வந்து டக்குன்னு லிப் லாக் பண்ணவும் கொஞ்சமாக அந்த லிப் கிஸ்ஸில் 2 பேரும் இன்வால்வ் ஆகி நார்மலாக ஓகே அப்படிங்கிற வரைக்கும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு அப்போது அகைன் 2 பேரும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹரி சொல்லுவா 8 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரேணுவும் 8 ஸ்டார், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட் ஹக் பண்ணுவாங்க. டைட் ஹக் பண்ணிவிட்டு அப்போது நார்மலாக 2 பேரும் சின்னதாக நார்மல் டாக் பேசிகிட்ருப்பாங்க. அப்போது ஹரி வந்து சினுங்குவாங்க மீன்ஸ் அப்படின்ட்டு. ஏய் என்ன அழுகிற மாதிரி. உடனே ரேணு, ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிம்பாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? என்னடி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, என்னாச்சு? சரி இந்த பக்கம் வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு, ஐ மீன் இந்த பக்கம் ஷோல்டரில் வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ரேணு, இல்லை இந்த பக்கம் தான் வேணும், இந்த பக்கம் படுத்தா தான் உன்னுடைய ஹார்ட் பீட் சத்தத்தை கேட்க முடியும், அது எனக்கு ரொம்ப நல்லா தாலாட்டு பாடுது, அந்த பக்கம் வந்து படுத்தேன்னா அது எனக்கு கேட்காது, ஸோ நான் இந்த பக்கம் தான் படுப்பேன் அப்படின்னு. அப்புறம் என்னடி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னு கேட்பாங்க. டிஸ்டர்பாக இருக்கிறது அது இல்லை, இன்னும் ராக இழுத்துக்கிட்டே அவங்களோட ரேணுவோட ஷர்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்ருப்பாங்க. ஏய் எதுக்குடி அந்த ஷர்ட் பிடிச்சி இப்படி இழுத்துட்ருக்க, எங்கள் அப்பா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது அப்படிம்பாங்க. ஐயோ மண்டுகமே, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன், தேவுடா ஏன்டா இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருப்பாங்க. உடனே ரேணு வந்துட்டு, என்ன ஆச்சு இப்போ உனக்கு, என்னென்னமே பேசிகிட்ருக்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிற, கடவுள் எந்த நேரத்துக்கு கூப்பிடுற, என்னடி உன் பிரச்சனை அப்படிம்பாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவ்வளோதான் அப்படிம்பாங்க. என்ன டிஸ்டர்பன்ஸ்னு சொன்னால் தான் தெரியும், ஏன்டே இப்படி படுத்துற அப்படிம்பாங்க. இப்போ என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லணும் அவ்வளோதானே. ஆமாம், என்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லு அப்படிம்பாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸு தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிம்பாங்க. அதை கேட்டதும் ரேணுக்கு, ஏய் என்னடி பிச்சிருவேன் பிச்சு, ஐயோ உன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போலயே, ஏய் வேணாம் அப்படிம்பாங்க. ஏய் என்ன ரொம்ப பண்ணுற, எனக்கு உன் கூட ஒரு நாளாவது இந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் உன் கூட தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அபச்சாரம் எப்படியெல்லாம் பேசுகிற பாரு, எங்கேருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டியோ, பேசாமல் தூங்கு, பல்ல கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி, இங்கே பாரு இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, பேசாமல் தூங்கு அப்படின்னு தூங்க வச்சிருவாங்க ரேணு ஹரிணியை. ஸோ நார்மலாக தூங்கிடுவாங்க, மார்னிங்கு விடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நிறைய பேர் ஸ்டோரியை கேட்குறீங்க, ஸோ ப்ளீஸ்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்களேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும். கூடவே ஒரு லைக்கும் பண்ணிங்கன்னா இன்னும் ஆறுதலாக இருக்கும். ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கேட்குறதுக்கு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.